மற்றவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்வதை விட தனக்காக ஒருவர் ஒரு காரியத்தை வாரானால் அதில் சிரத்தை எடுத்து அதை கவனமாக அது நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவர்கள் செய்வார்கள். காரணம், அதை தங்களுக்காக செய்கிறார்கள். மற்றவர்களுக்காக செய்யும் பொழுது கூட ஏதோ செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்வார்கள். தங்களுடைய விருப்பப்படி செய்வார்கள். இது செய்து முடித்து விட்டால் போதும், மற்றபடி நமக்கு ஒன்றும் தேவையில்லை என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட மற்றவர்களுக்காக செய்வார்கள். அடுத்தவர்களுக்காக செய்வதிலும் நமக்காக செய்வதிலும் ஒரு வித்தியாசம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் 1 யோவான் 3:5 இயேசு செய்த இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமில்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்தது, இந்த பூமியில் பிறந்தது, ஏதோ அவருக்கு ஒரு பாவம் இருக்கிறது, அவர் கடவுளாக இருந்தால் ஒரு பாவம் வந்து விட்டது, ஆகவே அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது, அவர் இந்த பூமிக்கு வந்தே ஆக வேண்டும். 33.5 வருஷம் அவர் மனுஷனை போல வாழ்ந்து இங்கே நிந்திக்கப்பட்டு சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு அவர் அதற்கு பின்பு போனால்தான் அவர் மறுபடியும் கடவுளாக முடியும் என்பதற்காக அவர் வரவில்லை. அவர் வந்ததற்கு காரணம் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க. இதுதான் கிறிஸ்மஸின் சிறப்பு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தார். அவரிடத்தில் பாவமே இல்லாதிருந்த பொழுதும் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க அவர் வந்தார்.